சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 10/1/2026 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 26ஆம் நாள், சப்தமி திதி. இன்று காலை 8:24 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று மதியம் 3:40 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகஷீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள், நல்ல அறிமுகங்கள், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நற்சிந்தனைகள் உள்ள ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் ஜீவன அமைப்புகள் அத்தனையிலும் புதிய ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏதாவது செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் இல்லைன்னா கூட பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம தானே செலவு பண்ணணும். அவங்க படிக்கக்கூடிய கல்வி அமைப்புகள்லேருந்து எல்லாமே கொஞ்சம் பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க. நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலும் கூட எதையும் நம்மளால் சமாளிக்க முடியும். நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், எதிர்காலமே நம்முடைய குழந்தைகளுக்காகத்தானே என்கின்ற மாதிரியாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிறிய கவலைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் ராசிநாதன் இன்றைக்கி ரொம்ப பெரிய சுபத்துவத்தில் இருக்கிறார் இல்லையா? 5, 9ஆம் இடங்கள் இன்றைக்கு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்குது. நண்பர்கள் எல்லாமே கேந்திரங்கள் இருக்கக்கூடிய தன்மை இன்றைக்கி மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. செலவுகள் இருந்தாலும், விரயங்கள் இருந்தாலும், பிள்ளைகளை பற்றின கவலைகள் இருந்தாலும், இதை இப்படி வைக்கலாம், அதை இப்படி வைக்கலாம், இதில் மாற்றி அதில் மாற்றி கொஞ்சம் பணம் வரும் என்கின்ற மாதிரியான வருமானம் வரக்கூடிய அமைப்புகள், வருமானத்திற்கான அடிப்படை அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த 2027 பிறந்துருச்சுங்க. இந்த 10 நாளில் அப்படி ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லைன்னாலும் கூட இந்த ஜனவரி மாதத்திலேயே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்கான சில அறிகுறிகள் இன்றைக்கே தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ரொம்ப நாளாக விட்டு போயிருந்த ஒன்று இன்றைக்கு ஒரு தொடர்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவர்களின் மூலமான ஏதாவது செலவுகள், விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள், என்றைக்கோ ஒரு நாள் பார்த்தும் பார்க்காமல் இருந்த ஒருவர் திரும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு தன்மை. ஸ்கூலில் படித்தவங்க, காலேஜில் படித்தவங்க, முன்ன வேலை செஞ்ச இடத்துல அவருக்கு பழக்கம், இன்றைக்கி திரும்ப இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிறார் என்ற மாதிரியாக இந்த வாரத்திற்குள் ஏதேனும் ஒரு பழைய அறிமுகம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு அதன் மூலமாக கொஞ்சம் செலவுகள், விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆகவே நட்புகள் கிட்ட கொஞ்சம் பழகும் போது இன்றைக்கு கொஞ்சம் கவனமாகவே பார்க்கக்கூடிய தன்மை மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. குடும்பத்தில் மட்டும் உங்களுடைய பேச்சை இன்றைக்கி கேட்கக்கூடிய அமைப்புகள் தான் எல்லாருக்குமே இருக்குது. வயதானவர்கள் கூட, உங்களை விட வயதானவர்கள் கூட உங்களுடைய பேச்சை பரவாயில்ல, இவர் கருத்து நல்லாத்தான் சொல்கிறாரு, சின்னவராக இருந்தாலும் இவருடைய பேச்சை கேட்கலாம் என்கின்ற மாதிரியாக மேஷராசிக்காரர்களுடைய கருத்துகளுக்கு ஆமோதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. அலுவலகத்தில் கூட அடுத்த வாரம் முழுக்க உங்களை பற்றி ஒரு மதிப்பு மரியாதையாக பேசக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வாகன யோகம். இளைய பருவத்தினருக்கு இது வரைக்குமே பேரண்ட்ஸை நீங்கள் ஸ்பீடாக வண்டி ஓட்டுவீங்கன்ற பயத்தில் ஒரு குறிப்பிட்ட வண்டி வாங்கி கொடுக்காதது, அல்லது வண்டியே வேணாம்ப்பா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்ப்பான்னு உங்களை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த அமைப்பெலாம் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளே, ஏதோ புது வருஷம் பிறந்துருச்சு, பரவாயில்ல இந்த தம்பிக்கு, இந்த பையனுக்கு இதை வண்டி வாங்கி கொடுத்துடலாம், இந்த பாப்பாவுக்கு இந்த வண்டி கொஞ்சம் நிதானமாக தான் ஓட்டுவாங்கன்னு உங்கள் மேலே பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு வீடு கட்டுவதற்கு பாதியில் பொருளாதார பற்றாக்குறை அமைப்புகளில் வீடு கட்டுறதை பாதியில் நிறுத்தினவங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் சிலருக்கு உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். யாராவது ஒருவரின் மூலமாக ஏதாவது ஒரு எதிர்பாராத தன்மைகள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. 2
11ஆம் இடங்களில் எப்பொழுதுமே ஒரு நல்ல வலிய கிரகங்கள் இருக்கும்போது பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். இதோ இப்போ வருஷம் பிறந்து 10 நாள் ஆச்சு, இன்னும் பெரிய மாற்றங்கள் ஏற்படலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே ஏதாவது வேலை தொழில் அமைப்புகளில் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் நிச்சயமாக அமைஞ்சிருக்கும். அவரை போய் பார்க்க முடியல, இவரை போய் பார்க்க முடியல, இருந்தும் போய் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான சில ஏமாற்றங்களை முன்னர் சந்தித்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இனிமேல் வாழ்க்கை சுகமாக சுலபமாக செல்லும் என்பதற்கான சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு இன்னொரு 15 நாள்லேயே வந்துடுது. தை மாதம் பிறந்த உடனே நிச்சயர்த்தமாவது அல்லது திருமணம் இப்போது நடக்கும் அப்போது நடக்கும் என்பதற்கான சில ஆதார விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக ஆரம்ப நாளாக இந்த நாளை சொல்லலாம். அலுவலகத்தில் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்க இப்படி ஒரு நைட் ஷிஃப்டாக போடுறாங்க, அல்லது தேவையில்லாத ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு, அல்லது 4 பேர் வேலையை நான் தான் செய்கிறேன் என்கின்ற மாதிரியாக அலுவலகம் போவதற்கே கொஞ்சம் மன உளைச்சலோடு இருந்தவர்கள் அனைவருக்குமே அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சில மாற்றங்கள் இருப்பினும் அது நல்ல மாற்றமாக அமையக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கொஞ்சம் தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். யார் தேவை யார் தேவையில்லைன்றதில் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. ராசிநாதன் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து சுபத்துவமாகி குருவின் பார்வையிலிருந்து உங்கள் ராசியவே பார்க்குறார். ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். ஒரு யானை பலம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பரவாயில்லைங்க, எதாக இருந்தாலும் இதை இப்படி செஞ்சுட்டா நல்லது தான்ன்ற மாதிரியாக தயக்கமின்றி சில விஷயங்களை சொல்லக்கூடிய செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றார் போல இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதே மாதிரி அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பரின் மூலமாக வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த வேலை பார்க்கலாமா, இந்த தொழிலை பண்ணலாமா, இந்த வியாபாரத்தை பண்ணலாமான்றதில் ஒரு டைலமா இருந்தது. இப்போ நான் சொன்ன மாதிரியான ஒரு நண்பர், வேலை போனால் கூட என்ன அங்கே ஒரு வேலை இருக்குது வாங்க நானே சொல்லி சேர்த்து விட்றேன் என்கின்ற மாதிரியாக, அல்லது தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ உதவியாக மற்றவர்கள் இருக்கக்கூடிய சூழல். நட்பு உறவு கைவிட்டாலும் விட்டுச்சுங்க, ஆனால் நட்பு என்னை கை தூக்கி விட்டுருச்சுங்க என்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களின் மூலமான உதவியை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவுமே இல்லாதிருக்கும் என்பதற்கான சில ஆதார அமைப்புகள் இப்போவே ஒரு 2 வாரத்திற்குள்ளே நிச்சயமாக நடக்கும். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த விதமான சோதனைகளையும் செய்யாது என்பதற்கு சில பல விஷயங்கள் உங்களுடைய கண்ணுக்கே தெரியக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடன் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அதுவும் குறிப்பாக பெண் வழி உறவுகளால் கடன் வந்தவர்கள், ஒரு அக்காளால் அல்லது தங்கையால் அல்லது மனைவியால் அம்மாவனால் தான் பெற்ற மகளால் இந்த மாதிரியான கடன்கள் வந்துருச்சுங்கன்ட்டு கொஞ்சம் கடனை எப்போ அடைக்க போகிறோம் எப்படி அடைக்க போகிறோன்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு கவலைப்படாதீங்க. கடனை அடைப்பதற்கு ஏதுவான வருமானங்கள் இன்னும் சில நாட்கள்லேருந்தே உங்களுக்கு வருவதற்கான ஆயத்தங்கள் ஆரம்பமாயிடுச்சு என்கின்ற மாதிரியான ஒரு தைரிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் மாற்றத்தை உணரக்கூடிய அமைப்புகள் இப்போதிருந்தே ஆரம்பிக்கின்றன. குறிப்பாக மிதுன ராசிக்கார சகோதரிகளுக்கு இன்றைக்கு குடும்பத்தில் சில மாற்றங்கள் நல்லாவே தெரியும். கணவர்கிட்ட இருந்து ஒரு மகன் மகள் போன்ற உறவுகளிடமிருந்து ஏதேனும் ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் அதிலிருந்து மாற்றங்கள் வருவதை நீங்களே உணரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதில் சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம், லட்சம் சம்பாதிக்க முடியுமா, கோடி சம்பாதிக்க முடியுமா, 1000தோடு நின்றுக்குமா என்பது மாதிரியான சில தீர்மானங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் அமைஞ்சிருக்கு. 12ஆம் இடத்துல இன்றைக்கு குரு பகவான் இருந்து 6ல் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் பார்க்கிறார் என்றாலும் கூட, அதாவது விரயங்கள் இருந்தாலும் கூட செலவுகள் எப்படியே ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கட்டும், ஆனால் இன்னொரு பக்கம் வருமானமும் வந்துக்கிட்டு இருக்குங்க, பரவாயில்லைங்க நான் சமாளிச்சிடுவேங்க என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல துவக்க நல்ல அமைப்பு தான். இந்த வருஷம் பிறந்து 10 நாள்லேருந்து பெரிய கஷ்டங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இல்லை என்பது தான் உண்மை. ஆகவே வருமானம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே 5 வருஷம்னு கூட சொல்லலாம், வாக்கு தவறி போன அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இனிமே வாக்கு தவறாது, நம்ம சொன்னபடி நடந்துக்குவோம் அப்படிங்கிறத மற்றவர்கள் உணரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இன்றைக்கி வாங்க அந்த பணத்தை கொடுத்துட்றேன், இன்றைக்கி வாங்க அந்த வட்டியை கட்டிடுறேன், அல்லது இந்த விஷயத்தை இன்றைக்கி வாங்க
செய்து கொடுத்துட்றேன் என்கின்ற மாதிரியாக முன்னர் சொன்ன ப்ராமிஸ் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இப்போது கடகராசிக்காரர்களை விட்டு விலகப் போகிறது. ஒரு எள் என்பதற்கு முன்பாக எண்ணெயாக இருப்பார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இன்றைக்கி தரேன்னா நேற்றே கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு வருமான அமைப்புகள் வரக்கூடியது. கடன் தொல்லைகள் இல்லாமல் இருப்பது, முக்கியமாக தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் தீரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. திருமண விஷயத்தில் கொஞ்சம் கோர்ட்டு கிட்டுன்னு போனவங்க, குடும்பத்தில் மனைவி பிரிஞ்சிருக்கிறாரு, கணவர் தூர இடத்துல இருக்கிறாரு, அல்லது 2 பேருக்கும் டேம்ஸு சரியில்லை, பிரிஞ்சிடலாமான்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியாக குடும்ப குழப்பங்களில் இருக்கிறவங்க, ஒருவர் செஞ்ச ஒரு தப்பை மறக்கவும் மன்னிக்கவும் முடியாமல் ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்குமே சில தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் ஒன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு இன்றைக்கி தென்கிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் கண்டிப்பாக அமையும், அல்லது தென்கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். இன்னும் சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அம்பாள் வழிபாடுன்னு சொல்லப்படக்கூடிய சக்தி வழிபாட்டின் மேல் நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்துவிட்ட 2026ஆம் ஆண்டு நன்றாக இருக்கும் என்பதற்கான அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு இழந்த மதிப்பு மரியாதைகள் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 2025ஆம் வருஷம் இருந்து வந்த சில பல கஷ்டங்கள், சில அமைப்புகளுக்கான தீர்வுகள்லாம் இப்போது தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. போன வருஷம் அப்படி இருந்தது இப்படி இருந்தது, வருமானங்கள்லாம் சரியாக இல்லை, ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சேன், டக்குன்னு அது முடங்கி போச்சு, ஒரு தொழிலை ஆரம்பித்தேன், அகலக்கால் வச்சுட்டேன், அல்லது ஆழந்தெரியாமல் காலை விட்டுட்டேன்றதை விட இவரை நம்பி ஆரம்பித்தேன் அவரை நம்பி ஆரம்பித்தேன், நடு ஆற்றுல அப்படியே விட்டுட்டு போயிட்டார் என்ற மாதிரியாக நம்பிக்கை துரோகம் போன்றவைகளால் பாதிக்கப்பட்ட அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இனிமே நீங்களாவே இருந்து எதையும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு தைரிய உணர்வு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 4 பேர் கூடக்கூடிய இடத்துல உங்களுடைய ஒரு அத்தனை அசாத்திய திறமைகள் எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2026ஆம் ஆண்டு கை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையும் இப்போது கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5, 11ஆம் இடங்கள் இப்போது சுப கிரக ஆளுமையில் இருக்கின்ற காரணத்தினால அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய தன்மைகள் இப்போதிருந்தே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. இளைய பருவத்தினருக்கு லட்சியங்கள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இவ்வளவு நாள் சும்மாவே சுற்றிக்கிட்டு இருந்தவிட்டு திடீர்னு ஒரு ஞானோதயம் ஏற்படும்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், அவர் அதை படிச்சிட்டார், இவர் இதை படிச்சிட்டார், அவர் இந்த வேலைக்கு போயிட்டார், ஆனால் நான் இன்னும் இங்கேயே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், அப்பா அம்மாவுடைய கஸ்டடியில் இருக்கிறேன், என்ன பண்ணுவது ஏது பண்ணுவது, எனக்கும் ஒரு எதிர்காலம் வேண்டும் இல்லையா என்பது மாதிரியான சில பல லட்சிய உணவுகள் கனவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. அஷ்டமச்சனி இருந்தாலும் கூட நான் அடிக்கடி சொல்வதைப் போல 7ஆம் இடத்து ராகுவால் அவர் வேத என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இருக்கிறதுனால பெரிய கஷ்டங்கள் எதுவுமே கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்காது. ஆனாலும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராவது ஒருத்தர் உதவின்னு கேட்கும் பொழுது எந்த விதத்திலும் தகுதி இல்லாத ஒருத்தருக்கு டக்குன்னு உதவி பண்ணிட்டு பின்னாடி நம்முடைய பணம் போயிடுச்சேன்ற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஆக பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தன்மை இப்போதிருந்தே சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வர வேண்டும். சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவருடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ஒரு முன்னேற்றம், இதை பற்றி இருந்த கவலைகள் இப்போது தீரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 2 பிரிவாக பிரித்து சொல்லலாம். நிறைய பேருக்கு பயணங்கள் இருக்கும், வெட்டி பயணம்னு சொல்லுவோம். அதாவது போனால் ஆனால் அந்த காரியம் நடக்கலை என்கின்ற மாதிரி சில நேரம் சொல்லுவோம் இல்லையா, ஏண்டா இவரை போய் பார்க்க வந்தோம், அல்லது எதுக்காக இந்த விஷயத்துக்கு இவ்வளோ தூரம் வந்தோம், ஒரு ஃபோனில் முடியக்கூடிய விஷயத்துக்கு நேரில் வந்துட்டு அப்படியும் ஏமாற்றத்தோடு திரும்புகிறமே, காலம் பொன் போன்றது, அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நினைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருந்தாலும் கூட மதியம் 3 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில நிலைமைகளின் காரணமாக காலையில் செய்கிற தப்பெல்லாம் நீங்கள் சாயந்தரம் அப்படியே உணர்ந்துடக்கூடிய, அதன்படி நடந்து எல்லாவற்றையும் சீர் செய்து விடக்கூடிய அருமையான யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
பதவி உயர்வு சம்பள உயர்வு கேட்டிருக்கவங்க எல்லாருக்குமே அடுத்த வாரத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஜனவரி மாத இறுதியிலே உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிடும். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம மாறிடுவோம், இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கும், மார்ச் அல்லது ஏப்ரலில் நிலைமைகள் கொஞ்சம் நல்ல விதமாகவே இருக்கும் என்கின்ற மாதிரியாக பன்னாட்டு கம்பெனிகளில் பணி செய்யக்கூடிய அனைவருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும். 2025 கொடுத்த சோதனைகளை மாறி 2026 கொடுக்காது. எதிலும் கொஞ்சம் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது என்பதை மனம் உணரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் கூட கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது பொறுப்புகள் கூடும். அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த முரண்பாடுகள் களையப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அம்மாவையும் அப்பாவையும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஒரு தைரியமான முடிவை இன்றைக்கி கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் எடுப்பீங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூர இடங்களில் இருக்கக்கூடிய அம்மாவை பற்றி, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அம்மா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அப்பா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அல்லது வயதானவர்கள் தனியாக இருக்கிறாங்க, இவங்களுடைய சேஃப்டிக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்ன்ற மாதிரியாக தாய் தந்தையரை பற்றிய நினைவுகள் பகல் முழுக்க இருக்கக்கூடிய நாளாக கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் அத்தனை பேருக்குமே இன்றைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு இதுவரைக்குமே வேலையில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பாக விலகும். சிலருக்கு மேற்படிப்பு படிக்க முடியாத நிலைமைகளில் இருந்ததிலிருந்து இன்றையிலிருந்து நல்ல மாற்றங்கள் வருகிறது. இன்னும் சில மாதங்களுக்குள்ள மேற்படிப்பு நம்ம நினைச்ச மாதிரியே நமக்கு அப்படியே அதில் சேரலாம், அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய யோக சுப ஆரம்ப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துளாராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலும் வெற்றியாக முடியக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் நிறைந்த யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலான கிரகங்கள் இன்றைக்கு துளாராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பிலே இருக்குது. ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்க 11ஆம் இடத்தோடு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டிருப்பது என்பது கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயங்கள் உங்களை படுத்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. மனக்கட்டுப்பாடு இப்போது அப்படியே துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த வருஷத்தில் இதை விட்டுறணும், இந்த ஒரு கெட்ட பழக்கம், இந்த ஒரு கெட்ட அமைப்பு அல்லது இந்த மாதிரியான ஒரு கான்டாக்ட்ஸு, இது தேவையில்லாத ஒன்றை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன், இது எல்லாத்தையும் இன்றைக்கி அப்படியே விட்டுட்டு ஒரு புது மனுஷனாக ஆகணுன்ற எண்ணங்கள்லாம் இப்போது அப்படியே துளாராசிக்காரர்களுக்கு அதன்படியே நீங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. குடும்பத்தில் அண்ணன் அக்கா கூட உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான சில செயல்களை இப்போது துளாராசிக்காரர்கள் அப்படியே செய்வீங்க. பெரியவங்க கூட உங்களை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இப்போது கண்டிப்பாக வரும். ஏற்கனவே ஒரு வாய்ப்பு வந்ததுங்க, அதை நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு இது பண்ணி விட்டுட்டேன், தவற விட்டுட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, இன்னொரு தடவை அதை போய் கேட்குறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னொரு வாய்ப்பு வாழ்க்கையிலேயோ வேலையிலேயோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ ஒரு துறை சார்ந்த அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்னும் ஒரு 10 நாட்கள் 15 நாட்களுக்குள்ள அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைத்து இந்த வருடம் முழுக்க நன்றாக இருப்பதற்கான சில விஷயங்களை இந்த 10 நாட்களுக்குள்ள செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் ஆரம்ப நாளாகவே அமையுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்து வந்த தயக்கங்கள்லாம் அப்படியே விலகும். நமக்கு ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்லைங்க, நல்லா தாங்க இருக்குது, ஏற்கனவே டெஸ்ட்டுக்கு கொடுத்ததெல்லாம் எல்லாமே கரெக்டு அப்படின்னு வர்ற மாதிரியான ஒரு சூழல், அல்லது நம்மை பற்றி நமக்கே தெளிவாக தெரியக்கூடிய அமைப்பு, சும்மா தான் பயப்படுறோம், நல்லா தான் இருக்குது உடம்புன்ற மாதிரியாக 50-60 வயது கடந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு திருப்திகள் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா விரைய செலவுகள் நிற்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. தேவையில்லாமல் ஒரு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாத ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதிலிருந்து எப்படி என்னால் வெளியே வர முடியும்னு தெரியலை, தோணலை, இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் அந்த விரைய செலவுகள் தேவையில்லாத சில தொடர்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாபார தொழில் மேன்மைகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
நம்ம இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சரிதான் அப்படிங்கிறத மனசு உணரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆளாக நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. துருத்துருன்னு செய்கிறது உங்கள் குணம். எப்போதுமே யோசித்து எதையும் செய்ய மாட்டீங்க. பரவாயில்லைங்க, செஞ்சதுக்கப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே ஆரம்பித்து வைத்த ஒன்றை விட்டுவிடலாமா என்கின்ற எண்ணங்கள்லாம் போய் விடவே வேண்டாம், இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிங்கன்னா இதிலேயே நம்ம ஸ்டாண்ட் ஆகிட முடியுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு ஒரு தெளிவான முடிவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த வருஷங்களில் அரசு தேர்வு எழுதி அப்படி இப்படின்னு போச்சுங்க, சும்மா ஒரு அரை மார்க்கு கால் மார்க்கிலே போய்கிட்டு இருக்கேன், முடியாதுன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, முடியும்னு நல்லா தெரியுது, என்னமோ ஒரு சின்ன தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குதுங்கன்ட்டு அரசு வேலை கிடைக்காதவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட துறையில் தான் வேலை செய்யணும்னு அதற்கான முயற்சிகள் எடுத்து தோற்றுக்கொண்டே இருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். உங்களுடைய லட்சியம் அரசு வேலை கிடைக்கிறது, குறிப்பிட்ட துறையில் படிக்க போகிறது, குறிப்பிட்ட இடத்துல வேலை செய்ய போகிறது எல்லாம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் இன்றிலிருந்தே அதற்கான வழிமுறைகள்லாம் ஆரம்பமாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போன வருஷம் இருந்த லாஸ் எல்லாம் இப்போ சரி கட்டக்கூடிய, தன்னை கட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சரி கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கிடைக்கும். இதில் இப்படி போனோம்னா இதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும், இதில் இப்படி போனோம்னா இதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும்னு எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத சில அறிமுகங்கள், எதிர்பாராத சில தன வரவுகள்லாம் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் கூட இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிம்மதி இருக்கும். ஏற்கனவே கோபப்பட்டதன் காரணத்தினால தான் இப்படி குடும்பம் இப்படி நிற்கிது, அப்படி நிற்கிது, மற்றவர்களுடைய உணர்ச்சியை நீங்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை, நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் கேட்கணுன்ற மாதிரி இருக்கிறீங்க என்கின்ற குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அமைப்பை கூட இன்றைக்கு பொறுத்து கொண்டு மற்றவர்களும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல செய்கிறாங்கல்ல அதையும் கொஞ்சம் கண்கொண்டு பார்ப்போம் என்கின்ற ஒரு மாறுபட்ட மனோபாவம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் சோகங்கள் எதுவும் இல்லாமல் திருப்புமுனையான நல்லவைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கக்கூடிய இயல்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலான கிரகங்கள் ராஜ கிரகங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பூர்வீகத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் இப்போது கண்டிப்பாக தீரும். ஊரில் சொந்த ஊரில் வீடு கட்டலாமா அல்லது இருக்கிற ஊர்லேயே வீடு கட்டலாமா என்கின்ற மாதிரியாக நம்ம ஒன்று நினைக்க, மனைவி ஒன்று நினைக்கிறார், பிள்ளைங்க ஒன்று நினைக்குது, கணவர் ஒன்று நினைக்கிறார்னு ஒரு குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்திற்குள்ளே எதை எங்கே எப்போ எப்படி செய்யலாம் என்கின்ற மாதிரியான தெளிவான முடிவுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். தந்தையோடு கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக சொல்லலாம். அப்பா அவர் மனசில் என்ன இருக்கின்றதை வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றாரு, அதே நேரத்தில் நமக்கும் அவர் செய்ய மாட்டேன்றாரு. ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்ற மாதிரி நடந்துக்கிறாரு, என்னன்னே புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரியான நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை மாதிரி அப்பா என்ன செய்தாலும் அது நமக்கும் நன்மையாக முடியும் என்கின்ற ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மறுபடியும் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிற்கு வந்துவிடலாம் என்கின்ற எண்ணங்கள் வலுப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எவ்வளவு நாள் தான் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறது அல்லது எவ்வளவு நாள் தான் இந்த ஊரில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறது, சம்பாரித்ததெல்லாம் போகிறோம், ஊரில் அதை இதை பண்ணி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கிறோம், ஏதோ உழைச்சது போகிறோம் திரும்ப வந்துடலாம்ன்ற மாதிரியாக வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் திரும்ப உள்ளூருக்கு வந்துவிட வேண்டும், பூர்வீகத்திற்கு வந்துவிட வேண்டும், தாத்தா பாட்டி அப்பா அம்மா வாழ்ந்த இடங்களில் இருக்கணுன்ற மாதிரியான எண்ணங்கள், அதற்கான மாற்றங்கள், அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஒரு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 4 பேர் கூடுகின்ற இடத்துல இப்போ தனுசு ராசிக்காரங்க போனீங்கனாலே உங்களை பற்றி அப்படியே ஒரு மாதிரியாக முன்ன மாதிரி இல்லைப்பா, இவர் சொன்ன நேரத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிடறாரு, கொடுக்கல் வாங்கல இப்போ கரெக்டாக இருக்கிறாருன்ற மாதிரியாக இழந்து போன மதிப்பு மரியாதை போன்றவைகள் திரும்பவும் கிடைக்கக்கூடிய, எதிலும் நன்மைகள் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு
மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. தவிர்க்க முடியாத செலவுகள் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். இவருக்கு இப்படி செலவு பண்ணிட்டேன், அவருக்கு இப்படி செலவு பண்ணிட்டேன், பாக்கெட்டில் பணம் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு, என்கிட்ட காசு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இவர் கேட்குறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல, முகத்துக்கு நேராக முடியாது போயான்னு சொல்லவும் முடியாதுன்ற மாதிரியாக ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் பணத்தை செலவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆகவே காலையிலிருந்தே கவனமாக அக்கம் பக்கம் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்றதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் வாட்ஸ்அப்பை எந்த நேரமும் பார்த்துக்கிட்டு அதில் வர நியூஸு அல்லது அந்த குரூப்புகளில் சேர்ந்துக்கிட்டு அந்த குரூப்பில் என்னென்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தூண்டில் போடக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும்ன்றதுனால காசு விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக இருங்க. அதுவும் 10,000 ரூபா கொடுங்க, 10 மாதத்துலேயே அது 1 லட்சம் ஆகிடும், அல்லது மாதம் உங்களுக்கு இப்படி ஒன்று வரும், நீங்கள் 15,000 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னும் 2 பேரை சேர்த்து விட்டிங்கன்னா அதிலிருந்து மல்டிபிள் ஆகி உங்களுக்கு பணம் வரும். இந்த மாதிரியான அந்த சைபர் கிரைம்னு சொல்கிறாங்க இல்லையா, மோசடியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான நாட்களில் தான் ஆரம்பமாகும்ன்றதுனால கண்ணையும் காதையும் திறந்து வைத்திருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. ஆனால் 2026ஆம் ஆண்டு உண்மையிலேயே மகர ராசிக்காரர்களுடைய ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய சில மாற்றங்களின் மூலமாக கடந்த சில வருஷங்களாக தொழிலில் முடக்கமாக இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் படிப்படியாக எழுந்திருத்து அப்படியே நடக்கக்கூடிய ஓடக்கூடிய அளவிற்கு பெரிய அளவில் மாற்றங்கள் சர்வ நிச்சயமாக உண்டு. வேலை கிடைக்காதவங்க எல்லாருக்குமே இப்போது கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏற்கனவே வேலை போனவங்களுக்கு முன்னர் இருந்த வேலையை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பொருளாதார முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டை கண்டிப்பாக சொல்ல முடியும். அதை இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் கண்டிப்பாக உணரக்கூடிய சில விஷயங்களும் நடக்கும். சிலருக்கு மட்டும் நட்புகளால் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. யாரையும் நம்பிடாதீங்க. அதாவது உங்களுடைய ஒரு குணத்தையும் உங்களுடைய உழைப்பையும் பார்த்து நீங்கள் நான் கொஞ்சம் உமி கொண்டு வரேன், நீ கொஞ்சம் அரிசி கொண்டு வா, 2 பேரும் ஊதி வீதி தின்னலாம்னு கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுடைய உழைப்பு பிறருக்கு பயன்படக்கூடிய சில சூழல்கள் இப்போது இருக்கிறது என்பதால் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இன்றைக்கு உண்டு. தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி இணக்கமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். என்ன இருந்தாலும் என் வீட்டுக்காரர், என்ன இருந்தாலும் என் வீட்டுக்காரம்மா, இவ்வளவு நாள் கஷ்டத்தில் மனைவி தான் என்னை தாங்கினா அப்படின்றத மனப்பூர்வமாக கும்பராசிக்கார ஆண்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். என்னதான் குறைகள் என் மனைவி கிட்ட இருக்கட்டும்ப்பா, இந்த குடும்பத்துடைய தூண் அவங்க தான்ப்பா, நான் அப்பப்போ சரிஞ்சு விழுந்துடுறேன், சரிஞ்சு விழுந்தாலும் என்னை தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்பு என்னுடைய மனைவி ஒருத்திக்கே உண்டு என்பதை கும்பராசிக்கார ஆண்கள் எப்போவுமே கும்பராசிக்காரங்க மனசில் இருக்கிறத வெளியிலேயே சொல்ல மாட்டீங்க. சில நாள் விதிவிலக்கு இருக்கு இல்லையா, இன்றைக்கி நீங்கள் வாய் விட்டு மனைவியின் மகத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவருடைய உடல்நிலை ஆரோக்கியம், கடன் இந்த மாதிரி வாங்கி வச்சு தொலைச்சிருக்கிறாரு, என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு சொல்ல மாட்டேன்றாரு, காசு எப்படி போச்சுன்றதையும் சொல்ல மாட்டேன்றாரு என்கின்ற மாதிரியாக கணவரின் பேரில் இருந்து வந்த ஆதங்கம், நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, அடுத்து என்னன்றதை யோசிக்கணுன்ற மாதிரியாக கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு அமைப்போடு நீங்கள் யோசனை செய்து குடும்பத்தை எப்படி நிமிர்த்துவது என்பதை அமைப்பில் இன்றைக்கு பெண்கள் எல்லாருமே இறங்குவீங்க. பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஐயா எங்களுக்கு கல்யாணமே ஆகலைங்கய்யா, நாங்கள் என்ன இளைஞர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு என்னங்கய்யா பலன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருமணமாகி தம்பதிகளாக வருவதற்கான சில ஆயத்தங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு காதல் வரக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வாழ்க்கை துணை அறிமுகமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இன்றிலிருந்து ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா காதல் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளாத பெற்றோர்களிடம் இன்றைக்கு இளைய பருவத்தினர் சம்மதம் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தைரியம் ஒரு மனுஷனுக்கு எது இருக்கோ இல்லையோ, தைரியம் இருந்தால் அவ்வளவு நடந்துடும் இல்லையா, அந்த மாதிரியான தைரியம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பிறந்ததிலிருந்தே கண்டிப்பாக வந்திருக்கும். எதிலையும் கஷ்டப்பட தேவையில்லைன்ற இன்னொரு விதமான உணர்வுகளும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூர இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து இப்போது நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரும். பிள்ளைகள் இந்த வேலையை முடிச்சிடும், பிள்ளைகள் இந்த படிப்பை முடிச்சிடும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியும், பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் என்கின்ற மாதிரியாக பெற்ற குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பும் இன்று முதல் கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகிறது. கும்பத்திற்கு நல்ல காலம் பிறந்துவிட்ட ஆரம்ப நல்ல நாள் இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு கடன்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இந்த கடனை எப்படி பண்ணலாம், அந்த கடனை எப்படி பண்ணலாம், நீண்ட காலமாக 10-15 வருஷமாக ஒரு ஹவுசிங் லோன் போட்டிருக்கேன், ஒரு பர்சனல் லோன் போட்டிருக்கேன், 5 வருஷமாக இழுத்துக்கிட்டு போகுது, இன்னும் 10 வருஷத்துக்கு கட்ட வேண்டியிருக்கு, இன்னும் 5 வருஷத்துக்கு கட்ட வேண்டியிருக்கு. இந்த மாதிரியாக பர்சனல் லோனு, வண்டி வாகன கடன், வீட்டு கடன் போன்றவைகளை சுருக்கமாக எப்படி முடிச்சிடலாம், இதை டிஸ்போஸ் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணியாவது இந்த வட்டி தொல்லையிலிருந்து வெளியே வந்துடணுமேன்ற மாதிரியாக எதிர்காலத்தில் எப்படி பணப்பிரச்சனையில் சிக்காமல் இருக்கணும்ன்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலைப்பளு அடுத்த வாரத்திலேருந்து கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கஷ்டப்பட்டால் நமக்கு ஒரு முன்னேற்றம் உண்டுன்ற மாதிரியாக சந்தோஷமாக கஷ்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே சொல்லலாம். என்ன இருந்தாலும் ஒரு அங்கீகாரம் இப்போது இளைய பருவத்தினருக்கு கிடைக்காது. ஆஃபீஸில் நீங்கள் தான் பெரிய அளவில் வேலை செய்யக்கூடியவராக இருப்பீங்க. ஆஃபீஸோடைய மிக முக்கியமான அந்த பேக் போனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முதுகெலும்பாக நீங்கள் வேலை செஞ்சாலும் கூட நீங்கள் செய்கிற வேலைக்கான ஒரு நல்ல நேம், நல்ல பேரை இன்னொருத்தர் தட்டிட்டு போவார். அல்லது மேனேஜர் அவர் தான் அந்த வேலையை செஞ்சதா மேலிடத்தில் காட்டிக்கிட்டு உங்களை அப்படியே டம்மி பண்ணி வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் நடக்குங்க. பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் இப்போது கண்டிப்பாக உண்டு. எல்லா துறையை சார்ந்த பெரியவர்களுக்கும், வியாபாரத்துறை, தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் திருப்பங்கள், திருப்பு முனைகள், சிலருடைய உதவிகள், மிக முக்கியமாக நல்ல வேலைக்காரர்கள் அமைவது, நல்ல உதவியாளர்கள் அமைவது, கூட்டு தொழில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது. தனியாக இருந்து பண்ண முடியாது, இவரை சேர்த்துக்கலாம் அவரை சேர்த்துக்கலாம், அல்லது ஏற்கனவே கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பங்குதாரர்களிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகுவது என 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருப்பதற்கான சில அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. பெரிய அளவில் கஷ்டம் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பும், இப்போது இருக்கக்கூடிய அந்த தர்மகர்மாதிபதி யோகமும், என்னதான் ஜன்மச்சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு நிலையில் அத்தனை மீனராசிக்காரர்களையும் காப்பாற்றுகின்ற அமைப்பாக இது அமையும் என்பதால் பெரிய கவலைகளுக்கோ சோகங்களுக்கோ இடமில்லாத நல்ல நாளாகவே இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு மட்டும் நண்பர்களால் கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும், அல்லது உறவுகளால் கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும். நான் இப்படிலாம் செய்வாங்கன்னு நினச்சேன், இவங்க நம்மளை கண்டுக்கல பாரு என்கின்ற மாதிரியான சூழ்நிலைகள் உண்டு. அதை தவிர்த்து பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கிரகங்களுக்கான நிறங்கள் என்ன என்ன அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சில சிறு குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையிலேயே நிறங்களுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்குது. 7 கிரகங்கள், சப்த கிரகங்களுக்கு 7 நிறங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பது தான் உண்மை. உண்மையிலே 9 கிரகம் இல்லையா. ராகு கரும்பாம்புன்னு சொல்லுவாங்க, கேதுவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணங்கரேல்னு கண்ணுக்கே தெரியாத இருட்டு ராகுவிற்கும், லேசாக புலப்படக்கூடிய இருட்டுன்னு சொல்லப்படக்கூடிய காலையில் பலன்னு விடியும் போது மேகம் அப்படியே அது சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சிகப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிகப்பு நிறம் கேதுவிற்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதைப் போலவே சூரியனுக்கு அக்னி கலர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நெருப்பு எந்த அமைப்பில் இருக்குமோ அதோடைய கலர் சூரியனுக்கும், அர்த்த வெண்மைன்னு சொல்லப்படக்கூடிய பாதி வெண்மை கலர் சந்திரனுக்கும். ஏன்னா பால் வெண்மை சுக்கிரனுக்கு, வெள்ளையிலேயே ஆஃப் ஒயிட்டுன்னு சொல்கிறது சந்திரனுக்காக இருக்கும், மில்க் ஒயிட்டுன்னு சொல்கிறது சுக்கிரனுக்காக இருக்கும். செவ்வாய் என்பவர் சிகப்பு நிறத்தை குறிக்கக்கூடியவர். சிகப்பும் சூரியனுக்கும் அதுவும் ஒன்று தானங்க ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வெறும் இரத்த சிவப்பு என்பது செவ்வாய்க்காகவும், சிகப்பும் ஆரஞ்சும் கலந்தார் போல ஒரு அக்னி சிவப்பு என்பது சூரியனுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு. பச்சை நிறம் முழுக்க புதனுக்கானது. ஒரு தாவரங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாலே பச்சை நிறங்கன்னு வந்தாலே அப்படியே புதனுக்கானதாக வந்துடும். மஞ்சள் நிறத்திற்கு நாயகனாக குரு பகவான் கண்டிப்பாக வந்து விடுவார். வெள்ளையும், அதாவது ஒரு தூய கோல்டு கலர்னு வச்சுக்கலாம், தங்கம் போல பல மின்னக்கூடிய மஞ்சள் நிற அமைப்புகள் அத்தனையும், இந்த நிறங்கள் அப்படின்னு வந்துட்டாலே இந்த மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள் எல்லாமே அப்படியே குருவோட காரகத்துவம்னு நம்ம எடுத்துக்கணும். குறிப்பாக மஞ்சள், தங்கம், பித்தளை, இந்த வெண்கலம், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே குருவிற்காக ஒதுக்கப்பட்டிருக்க, குருவின் தாக்கங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சுக்கிரன் மில்க் ஒயிட், இப்போ நான் சொன்ன மாதிரி பால் வெண்மையாக இருக்கக்கூடியது, பால் போன்ற அமைப்பாக இருக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையுமே சுக்கிரனுடையது. வெள்ளியும் சுக்கிரன் தான், அந்த சுக்கிரனுக்கு பேரே ஒரு வெள்ளி அமைப்புகள் தான். ஆக சுக்கிரன் மில்க் ஒயிட் என்று சொல்லப்படக்கூடிய தூய வெள்ளையை அப்படியே குறிக்கக்கூடியவர்.
கருப்பு நிறம் சனிக்கானதா? இல்லைங்க. கருநீலம் என்கின்ற, அதாவது கருப்பும் நீலமும் கலந்திருக்கின்ற, ஏன்னா கருப்பு நிறம் முழுமையான இருட்டு ராகுவிற்கானது. கருப்போடு சேர்ந்து கொஞ்சம் நீளத்தை கலந்தால் அது அடர் கருப்பாக இல்லாமல் கருநீலமாக அப்படியே கொஞ்சம் தெரியும் இல்லையா? இந்த மாதிரியான கருநீல கலர் அப்படியே சனிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. ஆக இந்த 9 கிரகங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கிரகங்களுடைய தாக்கம் மனுஷனுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கத்தாங்க செய்யும். உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்கும் பொழுது, அவயோக தசைனா யோகத்தை செய்யாத, அதிர்ஷ்டம் இல்லாத, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசைகள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய கலர் அப்படியே உங்களை சுற்றி வரும். உதாரணமாக மிதுன லக்னக்காரருக்கு யோகமான நிறம் அப்படின்னு சொன்னால் பச்சை தாங்க. புதனுடைய கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர் இல்லையா? இந்த புதனுடைய நிறத்திற்கு, மிதுன லக்னத்திற்கு ஆப்போசிட்டான கிரகம்னு பார்த்தா செவ்வாய்ங்க. இந்த செவ்வாயோடைய நிறம் இரத்த சிவப்பு இல்லையா? உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும் பொழுதோ அல்லது அவயோக அமைப்புகளில் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதோ பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற சூழல்களில் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. இந்த சிகப்பு நிற சூழல் ஒரு நிலையில் செவ்வாய் தசை நடக்கும்போதோ, செவ்வாய் புக்தி நடக்கும்போதோ, செவ்வாய் அந்தரம் நடக்கும்போதோ கடுமையான ஒரு பலன்கள், மனசை உறுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஏதாவது ஒரு செவ்வாயின் அமைப்புகள், சிகப்பு நிறத்தின் அமைப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே நிறங்களுக்கும் கிரகங்களுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கின்றன. யோக அமைப்புகள் உங்களுக்கு நடக்கும்போது உங்களுடைய யோக கிரகத்தினுடைய நிறங்கள் உங்களை சுற்றி இருந்து அதனை பிரதிபலித்து உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகின்றன. அவயோக கிரகங்களுடைய தசா அமைப்புகள் ஒரு சாதகமற்ற பலன்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஆகாத கிரகங்களுடைய நிறங்கள் உங்களை சுற்றி இருக்கும். அப்படிங்கிறத நீங்களே வாழ்க்கையில் யதார்த்த அமைப்புகளில் உணர கண்டிப்பாக முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.